எனவேதான் திரள் திரளாக அவர்களும் திருத்தலங்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றார். இங்கே பேசிக்கொண்டு இருக்கிற நான் நம் அன்னையின் அருமையை பற்றி, பெருமையை பற்றி உங்களுக்கு சொல்லிதான் வடவை மக்கள் நீங்கள் அறிவீர்கள் என்று நான் எண்ணவில்லை. உங்களுடைய இல்லங்களிலே தொல்லையா, உங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனையா, அதன் காரணமாக உங்களுக்கு கவலையா, அப்பொழுதெல்லாம் யாரிடத்தில் போவது, எங்கே போவது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள் என்று சொல்லி இந்த பரலோகத்தின் ஆலயத்திற்கு தான் நீங்கள் வருவீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் அதே வேளையில ஒரு சிலர் தாயின் அருமை தெரியாதவர்கள், தங்களை தாயில்லா பிள்ளைகளாக ஆக்கி கொண்டவர்கள் உங்களை பார்த்து ஏளனம் செய்யக்கூடும். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். அவர்கள் தங்களுடைய ஆலயங்களில, வழிபாடு நடத்துகின்ற ஆலயங்களில, அவருடைய பீடத்தின் நடுவில் ஒரு சிலுவையை வைத்திருக்கின்றார்கள். நாம் அறிவோம். ஆனால் அது இயேசுவின் உருவமற்ற சிலுவையாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அதில் இயேசுவின் உருவம் இருந்தால் அது சிலை வழிபாடு ஆகிவிடுமாம். ஆனால் இந்த மரச்சிலுவை, அதை வழிபடுவோம் என்றால், மகிமைப்படுத்துவோம் என்றால் அது சிலை வழிபாடு இல்லையா? அன்றைய தினத்தில் இந்த சிலுவை கொடிய கிரிமினல்ஸ், குற்றவாளிகளை தண்டிக்கின்ற தண்டனை கருவியாகத்தான் மக்கள் மத்தியிலே இருந்தது. இவரிடத்தில் ஒரு குற்றம் கூட நான் காணவில்லை என்று அன்று கூறிய பொழுதும் கூட அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்துதான் கொண்டார்கள். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருந்தால்தான் அது திருச்சிலுவை, இல்லையல் அது திருச்சிலுவை அல்லது வெறும் சிலுவை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து, அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெறும் 3 மணி நேரம் இருந்ததற்கே அந்த சிலுவையை மகிமைப்படுத்துகின்றார்கள் இவர்கள். உருவில்லா இறைவன் தன்னுடைய மரியின் வழியாக தன்னுடைய உதிரத்தை கொண்டு உருவில்லா இறைவனை மனு உருவாக்கி அந்த மனு உருவான அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நற்பண்புகளுடன் பாலூட்டி சீராட்டி அந்த இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஆளாக்கி அந்த தந்தையின் பிள்ளையை மரியாவை இவர்கள் மகிமைப்படுத்த மாட்டோம் என்று சொல்வார்கள் என்றால் அது இவருடைய முட்டாள்தனம் என்று நான் சொல்லுவேன். காரணம் 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மேலே இருந்ததற்கு சிலுவையை மகிமைப்படுத்துகின்ற இவர்கள் ஏன் அந்த உருவமில்லா இறைவன் ஒரு பெண்ணிடத்திலே, மாறி என்கின்ற பெண்ணிடத்திலே, அவருடைய உதிரத்தை கொண்டு மனு உருவாய் பிறந்திருக்க, மீட்பராக ஆளாயிருக்க, அதற்கு காரணமாயிருந்த தாயை மகிமைப்படுத்துவது எந்த விதத்தில் தவறாகும்? ஆயினும் அந்த தாயை மரியாவை மகிமைப்படுத்த இவர்கள் மறுக்கிறார்கள். மறுப்பது மடமையாகும். மகிமைப்படுத்த விரும்புபவர்களை விமர்சனம் செய்வது அது உண்மையிலேயே அயோக்கியத்தனம் என்று நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே இருக்கின்ற நம்மை பொறுத்த மட்டில் எல்லோரும் கொண்டாடுவோம் மரியம்மாவின் பெயரை சொல்லி, எல்லோரும் கொண்டாடுவோம் மரியம்மாவின் பெயரை சொல்லி தேரோடும் வீதியில பரலோக அன்னையை வர சொல்லி. எங்களுக்கு பாதுகாவல் துறையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை தந்தாலும் எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றமடையும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர்கள் தோன்றி முன்னேற்றமடையும்படியாக இயேசுவை தந்தாலும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் கிறிஸ்துவின் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் கிறிஸ்துவின் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். தாயை போல என்னை பேசும் என்ன செய்வதே, தேயை போல உந்தன் மார்பில் என்னை தாங்குமே. என் காயங்கள் நீ ஆற்றவா, என் கோலங்கள் நீ மாற்றவா. வெளியில் நீர காயும் முன்பே அழைக்கவா, வழிகள் சூழும் தருணம் எல்லாம் பார்க்கவா. தாயை போல என்னை சேர்த்தும் என்ன செய்வதே, தேயை போல உந்தன் நாவில் என்னை தாங்குமே. பாசம் என்ன தேசம் என்ன அறியவில்லையே, அழகின் பொழுகில் விழுந்த நிமிடம் யாரும் இல்லையே. மரணம் போன்ற இருவழி
பாதை குறைந்த இருவேடி நீ வாருமே கை காருமே நரக துன்பம் அறிந்து இறைவாமிக்கவா தாயை போல என்னை பேசும் எந்த தெய்வமே தேயை போல உந்தன் மாவில் என்னை தாங்குமே கடலில் பாதி கரையில் பாதி கால்கள் வைக்கிறேன் அலையில் வடிவில் இருந்ததெல்லும் சிறையில் இருக்கிறேன் வாழ்க்கை முழுதும் வருத்தங்கள் இதயம் வழியில் துயரங்கள் என் வாழ்வையே பூந்தோட்டமா ஆண்டு வல்ல தேவன் என்றும் காக்கவா காது வல்ல தேவன் என்றும் காக்கவா தாயை போல என்னை பேசும் என்ற தெய்வமே தேயை போல உந்தன் மாவில் என்னை தாங்குமே என் காயங்கள் நீ ஆற்றவா என் சோகங்கள் நீ ஆற்றவா திரையில் வீரக்காயில் உள்ளே அடைக்கவா பழிகள் கூட தருணம் எல்லாம் காக்கவா தாயை போல என்னை பேசும் என்ற தெய்வமே தேயை போல உந்தன் மாவில் என்னை தாங்குமே உலகோருக்கு சத்தியத்தை தெளிவிக்கின்ற நித்திய ஞானமாக திவ்ய இயேசுவே அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரை ஆராதிக்கின்றேன். அடியோர்கள் தேவருக்கு துரோகம் செய்வதற்கு காரணமான மனம் பொருந்திய மூடத்தனமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரிடத்தில் நீண்ட ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிகரணம் கமனசுகள் தேவரை புகழ்ந்த மேலான தியானத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. உம்மை
அருளது மனத்தை தாழ்ந்து பறிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித நிலை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. புகழிவற்றும் புகழ்ச்சியோடு சேர்த்தியாக்கும். பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாம் வருகின்றவரம் தூயாதி அழவில்லாத சர்வ புகழ்ச்சி எந்த தேவன் பாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு செந்தி. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவரே உம்மை மன்றாடுகின்றோம். இன்று நற்கனை ஆசிரியர் செய்கின்ற குடும்பங்களின் நலனுக்காகவும் இன்று நற்கனை ஆசிரியர் வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து இறை மக்களின் குடும்பங்களின் நலனுக்காகவும் இறைவாமை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீயிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்பான இறை மக்களே,
இன்றைய நாளில் மிக சிறப்பான முறையில் இறைமக்கள் அனைவரும் இந்த கொடியேற்ற திருநிகழ்வில் பங்கெடுத்து நாம் அன்னை மரிக்கு புகழ் செலுத்தினோம். குறிப்பாக காலையில் திருப்பலியை சிறப்பித்த பரலோக அன்னை, சலேட் அன்னை, வில்லியனூர் அன்னை, ஜார்ஜியார், தோமையார், அன்னை தெரசா, தேவசகாயம் பிள்ளை, நிக்கோலாஸ் ஆகிய பெயர் கொண்ட அன்பிய இறைமக்கள் மிக சிறப்பான முறையில் இன்றைய நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இன்றைய நாளில் இத்தனை குருக்கள், 21 அருட்தந்தையர்கள் இங்கு வருகை தந்து நமக்காக ஜீவித்தது உண்மையிலே அன்னை மரி நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இந்த குடியேற்று திருநிகழ்வில் தலைமையேற்று அருளுரை ஆற்றி நற்கருணை ஆசிரியரை வழங்க நமது முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை தியோபிலஸ் அடிகளார் அவர்களை பணிவோடு அழைத்த பொழுது மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று கூறினார்கள். உண்மையிலே இந்த மைதானம் இவ்வளவு அழகாக, விரிவாக, பெரிதாக இருப்பதற்கு சாதனையாளராக திகழ்ந்தவர் நமது தந்தை என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்ட நல் தந்தை அவர்கள் இன்றைய நாளிலே இங்கு வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை நம் மக்கள் சார்பாக வரவேற்று கௌரவிக்க நமது புலவர் சேசையா அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிக்கின்றார்கள். அடுத்து நாம் எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தானும் சரி, தனது தந்தையர்களையும் சரி அன்போடு அனுப்பி வைக்கக்கூடியவர், அழைத்து வரக்கூடியவர் நமது ஜோமாலை தாசர் சபை அதிபர் அருட்தந்தை அந்தோணி ஜான் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் இங்கு வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்ததற்கு நமது பங்கு இறைமக்கள் சார்பாக கனகராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றி தந்தையை கௌரவிக்கின்றார்கள். நான் அழைத்த உடனே மகிழ்ச்சியோடு நானும் வருகிறேன், தந்தையர்களை அழைத்து வருகிறேன் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்தவர்கள் நமது பக்கத்து பங்காம் ராதாபுரம் பங்கு தந்தை அண்ணன் சேகரன் அடிகளார் அவர்கள். அவர்களை கௌரவித்து வரவேற்க கலைச்செல்வன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார்கள். அடுத்து நமது பங்கில் முன்னாள் உதவி பங்கு தந்தையாக இருந்தவர் எனது நண்பர் அருட்தந்தை வள்ளன் அடிகளார். தற்பொழுது தூத்துக்குடி பல்நோக்கு சமூக சேவை சங்க இயக்குநராக திறம்பட பணியாற்றி வருகிறார்கள். மகிழ்வோடு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று கௌரவிக்க மாணிக்கராஜ் பெரியவரை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நமது இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் பங்கெடுத்திருக்கக்கூடியவர் அண்ணன் ஜான்சன் அடிகளார் அவர்கள். தந்தையவர்களை வரவேற்று கௌரவிக்க ஆர்.எஸ். ரஞ்சன் அவர்கள் வருகிறார்கள். அடுத்து நமது பக்கத்து பங்காம் காவல் கிணறு பங்கு தந்தை அருட்தந்தை மகிழன் அடிகளார் அவர்கள். அவர்களை வரவேற்று கௌரவிக்க ஜீசஸ் ராஜா அவர்களை பணிவோடு அழைக்கின்றேன். அடுத்து நேற்றுதான் தங்களது ஊர் திருவிழாவை முடித்திருக்கிறார்கள் தந்தை ஜான்சன் ராஜ் அடிகளார் அவர்கள். ஆனால் இன்றைய நாளில் பல வேலைகள் இருக்கும், உரிமையோடு அழைத்தேன், மகிழ்ச்சியோடு வருகை தந்திருக்கிறார்கள். கள்ளிகை மாநகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜான்சன் ராஜ் அடிகளார். அவர்களை வரவேற்று கௌரவிக்க பெரியவர் ஜெரால்ட் அண்ணாச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை பிரதீப் அடிகளார் குருஸ்புரம் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். நமது தந்தை அவர்களோடு இவர்கள் வருகை தந்து நமக்காக ஜெபித்து இந்நிகழ்வை சிறப்பாக்கியிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று கௌரவிக்க பெரியவர் ஐராஜ்
அண்ணாச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நாளை நமக்கு மறையுரை நல்கி சிறப்பிக்கவிருக்கக்கூடியவர் ஜெபமாலை தாசர் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை திரவியம் அடிகளார். அவர்களை வரவேற்று கௌரவிக்க மாணிக்கம் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து இன்றைய நாளில் நமது ஜெபமாலை தாசர் சபையை சார்ந்த அருட்தந்தை செல்வம், அருட்தந்தை அந்தோனிதாஸ் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று சிறப்பிக்க ஜான்சன் அவர்களையும் MS பாண்டி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நமது மறைவட்டத்திலே நற்செய்தி பணியாற்றி வரக்கூடியவர்கள் ஹெரால்ட் ஆஃப் குட் நியூஸ் என்ற துறவற சபையினர். அவர்களில் இருவர் இன்றைய நாளில் இங்கு வருகை தந்து நமக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை சுதர்சன் அடிகளார், அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள். அவர்களை வரவேற்று கௌரவிக்க சேவியர் மற்றும் TP ஸ்டீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது கத்தீட்ரல் பங்கின் உதவி பங்கு தந்தை லாசர் இன்றைய நாளில் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று கௌரவிக்க லுஞ்சன் அண்ணன் வருகிறார்கள். நாளை இளைஞர்களுக்கான திருப்பலியை நிறைவேற்ற இன்றைய நாளில் வருகை தந்து நம்மோடு இருந்து நமக்காக ஜெபிக்கக்கூடியவர் நம் அனைவருடைய பாசத்திற்கும் சொந்தக்காரர் தந்தை கிளைட்டன் அடிகளார். அவர்களை வரவேற்று கௌரவிக்க பெரியவர் மனோகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். துறை குடியிருப்பு பங்கு தந்தை சலேத் ஜெரால்ட் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்க ஜவஹர் அண்ணன் வருகிறார். நேற்றும் சரி இன்றும் சரி நமது உறவில் கலந்து கொண்டு இந்நிகழ்வை பெருமைப்படுத்தியவர் கூட்டப்புலி உதவி பங்கு தந்தை சதீஷ்டன் அடிகளார். அவர்களை வரவேற்று கௌரவிக்க திருமால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது ஜெபமாலை தாச சபையை சார்ந்த இரு அருட்சகோதரர்கள், பெரியவர் தாமஸ் அருட்சகோதரர், அந்த சபையின் பொருளாளர் பிரதர் அல்போன்ஸ் அவர்கள். இவர்கள் இருவரும் இந்நாளிலே இங்கு வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பிக்கின்றார்கள். அவர்களை வரவேற்று கௌரவிக்க பாபு மற்றும் AS ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உண்மையிலேயே இத்தனை அருட்தந்தையர்கள் இன்றைய நாளிலே இவ்விடத்தை மங்களகரமாக நிகழ்த்தி நிறைவேற்றியிருப்பது அன்னையின் உண்மையான அருளும் ஆசீரும். அருட்தந்தையர்களின் பிரசன்னம் இறைவனின் பிரசன்னம். எனவே திருவிழாவானது சிறப்பான முறையில் துவங்கியிருக்கிறது. அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நாளை நமது திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய முதல் திருப்பலியை நமது தந்தை அருட்தந்தை தியோபிலஸ் அடிகளார் அவர்களின் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறும். இரண்டாவது திருப்பலி தந்தை கிளைட்டன் அடிகளார் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறும். மூன்றாவது திருப்பலியை நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் நடத்துவார்கள். இந்த திருப்பலிகளை சிறப்பிக்கும் பாத்திமா, திருமுழுக்கு யோவான், பெரிய நாயகி, உலக இரட்சகர், அன்பிய இறைமக்கள் சிறப்பான தயாரிப்போடு திருப்பலியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். இளையோர் தினம் என்பதனால் தொன்போஸ்கு சபை இளைஞர்களும் அமல அன்னை இளம்பெண்கள் சபையினரும் சிறப்பான முறையில் தங்களது சிறப்பு திருப்பலியை சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். அனைவரும் குறித்த நேரத்தில் வருகை தந்து அன்னையை பெருமைப்படுத்துவோம். அன்னை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகின்றாள். தற்பொழுது இனியவர்களே, போட்டி இல்லாமல் நம்முடைய பரலோக அன்னை திருவிழாவா என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று அருமையாக நம்முடைய தந்தை அவர்கள் மறைவுரை ஆற்றியிருக்கின்றார்கள். அந்த மறைவுரையை பற்றி உங்களுடைய தெளிவான சிந்தனைகளை என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் 2 பக்கங்களுக்கு அதிகப்படாமல் 2 பக்கங்கள்
இப்பொழுது தொடங்கி சரியாக 12 மணி நேரம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. நாளை 3ஆம் திருப்பலி முடிந்தவுடன் பங்கு தந்தை இல்லத்தில் அதனை கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளினோம். மிகச் சுருக்கமாக நச்சென்று பாயிண்ட் மட்டும் சொல்றவங்களுக்கு நிச்சயமாக சரியான பரிசு உண்டு. எனவே அனைத்து இறை மக்களும் இதனில் பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நான் உன்னோடு என்று நலம் தரும் பரலோகத்தா. ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரசுதமா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரசுதமா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரசுதமா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கியமாகாதே உண்மை அன்றியே உண்டவர்கள் பல கோடி.
அன்னையே ஆரோக்கியமாகாத உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. நாடத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரக்குதம்மா. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மாருள் மழை பொழிந்திட தெரிந்தவளே. ஊழினாள் வரை உன் நாமமே வாழி, ஊழினாள் வரை உன் நாமமே வாழி. வேளை மாநகர் வாழ் மரியே வாழி, மரியே வாழி. மண்ணும் வியந்து போற்றி வணங்கும் விமலன் இயேசுவின் தாய்மரியே. வாழ்க வாழ்க வாழ்க. திருத்தலம் வந்திடும் பக்தர்களே, தாய்மறி புகழினை பாடுங்கள். திருத்தலம் வந்திடும் பக்தர்களே, தாய்மறி புகழினை பாடுங்கள். அருள் தரும் அன்னை துணையிலே, ஆனந்தம் பெருகிடும் வாழ்விலே. திருத்தலம் வந்திடும் பக்தர்களே, தாய்மறி புகழினை பாடுங்கள். அருள் தரும் அன்னை துணையிலே, ஆனந்தம் பெருகிடும் வாழ்விலே. la la la
பக்தர்களே தாய்மறி புகழினை பாடுங்கள். அருள் தரும் அன்னை துணையிலே ஆனந்தம் பெருகிடும் வாழ்விலே. மொழியாய் வந்தவர் உன்னத மீட்பை தந்தவர். உலகில் மொழியாய் வந்தவர் உன்னத மீட்பை தந்தவர். நிலை மாறா நேசரவர் நிலை மாறா நேசரவர். இயேசுவை தேடுவோம் தாய் வழியில் திருத்தலம் வந்திடும் பக்தர்களே தாய்மறி புகழினை பாடுங்கள். திருத்தலம் வந்திடும் பக்தர்களே தாய்மறி புகழினை பாடுங்கள். அருள் தரும் அன்னை துணையிலே ஆனந்தம் பெருகிடும் வாழ்விலே. திருத்தலம் வந்திடும் பக்தர்களே தாய்மறி புகழினை பாடுங்கள். அருள் தரும் அன்னை துணையிலே ஆனந்தம் பெருகிடும் வாழ்விலே.